கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 10 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் வரும்போது நாம் நம்முடைய வாழ்க்கையில உலக பிரகாரமாய் நம்முடைய பல முயற்சிகளை செய்து பார்த்து எல்லாவற்றையும் செலவழித்து எல்லா முயற்சிகளும் நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள் என்று சொல்லக்கூடிய ஒரு முடிவை கொண்டு வந்த பிறகுதான் கடைசி கட்டமாய் கர்த்தரை தேடுகிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, உங்கள் நன்மைகள் குறைவுபடாது. நீங்கள் கர்த்தரை தேடினால் உங்கள் நன்மைகள் குறைவுபடாது. தேவ சமூகத்தை முதலாவது தேட ஒப்பு கொடுப்போம். என்ன நெருக்கம் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும் முதல்ல அதை தேவ சமூகத்துல சொல்லுவோம். நிச்சயமாய் கர்த்தர் அதுல பெரிய காரியங்களை நமக்கு செய்து ஒரு நஷ்டமும் நமக்கு உண்டாகாதபடி கர்த்தர் காத்து நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படியாய் 3 ராஜாக்கள் வந்தார்கள். யோசபாத் செய்த காரியம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். யோசபாத்துக்கு ஒரு நஷ்டம் வரவில்லை. 3 ராஜாக்களும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி அவர்கள் நிர்மூலமாய் போனார்கள். அதே கிருபையை நமக்கும் கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா, இந்த வேளையிலும் உம்மை தேடக்கூடிய காரியத்தை குறித்து எங்களுக்கு உணர்த்தினதற்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையில அப்பா கத்தாவே உலக பிராரமான முயற்சிகளை செய்து உம்மை தேடாமல் போகிறதுனாலே அநேக நஷ்டங்கள், அநேக குறைவுகள் எங்களுக்கு உண்டாகிறது என்று சொல்லி நீர் உணர்த்தினீரப்பா. இனியும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடி உம்முடைய சமூகத்திலே சொல்லி அந்த காரியங்களின் மேலே நாங்கள் ஜெயம் பெற்று ஒன்றிலும் நஷ்டமடையாதபடி நாங்கள் வாழ்ந்திருக்க கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.